கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன். ஆண்டவர் நம்மளை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். நம்மளை யாருக்கென்று அவர் ஏற்படுத்தினாராம்? அவருக்கென்று நாம் இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், இந்த பூமியில் நான் பிறந்த பொழுதே உம்முடைய சார்பில் தான் அந்த பூமியில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்ம தாயின் கற்பத்தில் உற்பவிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவருக்காக தெரிந்து கொண்டு அவருக்கென்று இந்த பூமியில் நம்ம என்ன செய்து வைத்திருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். எதற்காக? அவருடைய துதிகளை நாம் சொல்லி வரும்படியாக. அதாவது ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் வாயினால் என்னை துதிக்கிறாங்க, ஆனால் அவங்க இருதயமும் எனக்கு தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை வெறும் நம்முடைய நாவினாலும் வாயினாலும் துதித்தால் மாத்திரம் என்ன செய்யாது? போதாது. நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த துதி எழும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அவருக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய துதியை சொல்லி வருகிற சந்ததியாக நாம் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் அவர் வழிகளில் நாம் நடக்காத பொழுது பிறருக்கு முன்பதாக நமக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை என்ன செய்கிறது? உண்டாகி விடுகிறது. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறார்கள் என்று சொல்லி அநேகருக்கு முன்பதாக காண்பிக்கும்படியாக நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கையும் வித்தியாசப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அந்த வித்தியாசத்தை நாம் காண்பித்து கர்த்தருக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது தான் அவருக்கென்று ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொண்டு அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வாழும்போது அவருடைய துதியை சொல்லி வருகிற சந்ததியாக நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமே. நம்முடைய துதிகளில் அப்பொழுது தேவன் பிரியப்படுவார். நாம் நாவினால் துதித்து நம்முடைய இருதயம் அவருக்கு தூரமாக இருந்ததானால் அது அவருக்கு வேதனையை கொடுக்கும். மாறாக இருதயத்திலிருந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து அவருக்கு முன்பதாக உண்மையாக வாழ்ந்து அவருக்கு நாம் துதி பாடும்போது அந்த துதியை சொல்லி வருகிற ஒரு சந்ததியாக பூமியில் ஒரு சாட்சியாக அவருக்கென்று வாழுகிற ஜனமாக தேவன் நம்ம என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா காண்பிக்க தொடங்குவார். பிறருக்கு முன்பதாக சாட்சியாக நம்மை காண்பிக்க தொடங்குவார். நம்முடைய சாட்சியின் மூலமாக அநேகர் கர்த்தரை பின்பற்றக்கூடிய வாசல்களையும் தேவன் திறந்து கொடுப்பார். அதனால் இப்படிப்பட்ட அவருக்கென்று வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் இந்த நாளில் நம்மளை அர்ப்பணிப்போமானால் அவருடைய துதியை சொல்லி வருகிற ஜனமாக ஒரு சந்ததியாக தேவன் நம்மை மாற்றி ஆசிர்வதித்து உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வாக்குக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை இந்த நாளில் ஆசிர்வதிப்பீராக. எங்களை உமக்கென்று நீர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கென்று இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து உம்முடைய துதியை சொல்லி வருகிற சந்ததியாக ஜனமாக நீர் எங்களை மாற்றி மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.